வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வேலைகள் எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம முன்னேறி போவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதான் ரெண்டு விஷயம், இது கரெக்டு, இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த கேமரா ஸ்டாண்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ இதை நிறுத்தணும், இதை நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு மேஸ்திரிகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவர் இந்த ஸ்டாண்டுக்கிட்ட என்ன செய்யுங்க, கீழே சாயாத அளவுக்கு ஒரு 4 செங்கல் அடுக்குங்க அப்படின்னு சொல்லுவார், அல்லது ஒரு காங்கிரீட்டை போட்டு விட்ருங்கன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு கிரில் ஒர்க்கு பண்ணுறவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, நாங்கள் கிரில்லில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்டு செஞ்சிடறோம், அதனால அதை வச்சுட்டீங்க அப்படின்னா இது சாயாதுன்னு சொல்லுவாங்க. இதே கார்பெண்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு நல்லா ஒரு 2 ரீப்பர் கொடுத்து நல்லா நிப்பாட்டிடுவோம், அதில் இந்த ஸ்டாண்டை வைங்கம்பாங்க. அப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க செய்கிற வேலைக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு மெத்தடை சொல்லிகிட்டே போவாங்க. ஆனால் எது சரியானது அப்படிங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு தான் பார்க்குறேன். இப்போ மேஸ்திரி அதை காங்கிரீட் போட்டால் சரியாதுன்னு சொல்கிறாரு. கிரில் ஒர்க் பண்ணுறவங்க நல்லா வெல்ட் அடித்து இது அதை நிப்பாட்டிட்டோம்னா அது சாயாதும்பாங்க. கார்பெண்டர் மரத்துலேயே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிம்பாங்க. அப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு உண்மையான ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கால் நல்லா கனமானதாக வாங்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லைட் வெயிட்டாக வாங்கினோம் அப்படின்னா அது சாயத்தான் செய்யும். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு நம்முடைய வேலையிலே நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் தொட்டிக்கு பட்டியக்கல் தான் நாங்கள் போடுவோம். செப்டி டேங்க் தொட்டிக்கு பட்டியக்கல் போட்டு அதுக்கு மேலே 3 இன்ச்சுக்கு அல்லது 4 இன்ச்சுக்கு காங்கிரீட் போடுவோம். இப்போ நீங்கள் இந்த பிளாட்டு கல் விற்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பட்டியக்கல் தான் போடணும், வேறு கல் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் ஒரு கடப்பக்கல் கடைக்காரர்கிட்ட போய் நான் செப்டி டேங்க் தொட்டி மூடணும் என்ன செய்யும் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், கடப்பக்கல்லை போட்டு மேலே காங்கிரீட்டை போடுன்னு சொல்லுவார். அதே ஒரு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் அவர் காங்கிரீட்டை போட்டு விட்ருங்க, நல்லா கம்பி போட்டு காங்கிரீட்டை போட்டு விட்ருக்குமாங்க. இதே கார்பெண்டர் போய் கேட்கும்போது அவர் நல்ல ஒரு பெரிய ரீப்பர் பலகையை போட்டு நல்லா மூடி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்குரியது தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையானது அதுக்கு செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டியக்கல் தான் போடணும். அது ஒரு சில இடங்களில் கிடைக்காத இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக பட்டியக்கல் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு அதிகமாக கேஸ் பாகமாகிறதுனால அந்த காங்கிரீட்டு போட்டாலும் கடப்பக்கல் போட்டாலும் அது என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் உதிர ஆரம்பிச்சிடும். இந்த கல் எப்பயுமே உதிராது. திரும்ப ரீஒர்க்கு நீங்கள் அந்த பில்டிங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ரீஒர்க்கு பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எது சரியானது எது தவறானது என்பதை நீங்கள் பார்த்து உங்களுடைய பில்டிங் வேலைகளில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சரியாக செய்கிறோமா அது தவறு பண்ணுறோமாங்கிறத யோசித்து செய்யுங்க. நமக்கு அடுத்து எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் வேலையை முன்னேறி கொண்டு வருவதற்கு வசதியாக இருக்குது. ஓகேப்பா, இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க. இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.